Solve 5 minus 7x is greater than or equal to 33 where x is an integer. இப்போ x integer அப்படின்னு கொடுத்திருக்காங்க. integer அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவ் இன்டிஜரும் இருக்கு நெகட்டிவ் இன்டிஜரும் இருக்கு. அப்ப நம்ம இதுல நெகட்டிவ் நம்பர்ஸும் இன்வால்வ்டு. கிளியரா? நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னது 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா என்னது 0 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது ஹோல் நம்பர்ஸ். இப்போ இன்டிஜர்ஸ் வந்து நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். -5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்து +5 இது எல்லாமே என்னது இன்டிஜர்ஸ் தான். -5 -4 இது எல்லாமே இன்டிஜர்ஸ் தான். கிளியரா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? என்ன கொடுத்திருக்காங்க? 5 minus 7x greater than or equal to 33. இப்போ இங்க என்னது? இது +5 இது -7x. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இங்க +5 இருக்கிறதுனால நம்ம -5 பண்ணினோம்னா இந்த 5 இந்த 5 கேன்சல் ஆயிடும். இப்போ நம்ம -5 பண்ணும்போது என்ன ஆகும்? இங்க 5 இருக்கு, -7x இருக்கு. அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? -5 பண்றோம். அதுக்கப்புறம் greater than or equal to 33 -5. கிளியரா? இந்த -5ம் இந்த 5ம் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு என்ன இருக்கு? -7x இருக்கு. greater than or equal to 33 -5 என்னது? 28. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? டிவைடட் பை இங்க 7 இருக்குல்ல, அதனால என்ன பண்றோம்? டிவைடட் பை 7. அப்போ நமக்கு என்ன வரும்? -7x இது greater than or equal to 28. இங்க divided by 7 இங்கேயும் divided by 7. இப்போ நமக்கு என்ன வரும்? -7x by 7 வந்து -x greater than or equal to 28 divided by 7 is 4. இப்போ next important step என்னன்னா multiply by minus. ஓகேவா? multiply by minus. இப்போ multiply ஆல minus ஆல multiply பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா this sign will be, this is reversed. That means இந்த மாதிரி இருந்ததுன்னா it is reversed. ரிவர்ஸ் ஆகி நமக்கு என்ன ஆயிடும்? இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிடும். எப்போ? மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது மட்டும்தான். இப்போ மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மைனஸ் இன்டூ மைனஸ் இஸ் பிளஸ் எக்ஸ். இந்த மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இது இந்த பக்கம் ரிவர்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் மைனஸ் இன்டூ +4 இஸ் -4. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். இப்போ ஃபைனலா நம்ம எக்ஸஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸஸ் less than or equal to -4. அப்போ x ஓட வேல்யூஸ் என்னென்னவா இருக்கும்? less than -4. -4க்கு லெஸ் அப்படின்னா நம்ம பார்க்கணும். இது நம்ம கிளியரா பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு இன்டிஜர் ஒரு இது போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் போடுறோம்னா 0 இங்க என்ன இருக்கு? -1 -2 -3 -4ன்னு போயிட்டே இருக்கும். இங்க 1 2 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ x is less than -4. அப்போ -4க்கு லெஸ்னா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? என்ன இருக்கு? -5 -6. -4க்கு கிரேட்டர். இந்த பக்கம் இருக்கிறது என்னது? கிரேட்டர். நம்ம மைனஸ்ல இருக்கும் போது கிளியரா இருக்கணும். -4 கிரேட்டரா -3 கிரேட்டரான்னு கேட்டா எது சொல்லணும்? -3 தான் கிரேட்டர். பாருங்க இந்த பக்கம் போகும்போது நம்பர் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இந்த பக்கம் வரும்போது டிக்ரீஸ் ஆயிட்டு வரணும். ஏன்னா மைனஸ் வேல்யூனா என்ன அர்த்தம்? மைனஸ் வேல்யூ பெரிய நம்பர் வர 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 அதுக்கு கம்மியான வேல்யூ தான். இப்போ x is less than or equal to -4 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? ஈக்குவல் டு இருக்கிறதுனால -4 சிம்பிளும் வரும். அப்புறம் -5 சிம்பிள் வரும், -6 சிம்பிள் வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். கிளியரா? இங்க நம்ம கிளியர். இது கிரேட்டர் எது? -4 தான் கிரேட்டர். -5 என்னது? -4 விட கம்மி. -6 வந்து -4 விட கம்மி. நமக்கு இந்த பக்கம் போகும்போது கிரேட்டர். -4 விட இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் என்னது? ஸ்மாலர் நம்பர். திஸ் இஸ் லெஸ்ஸர் நம்பர் ஆர் ஸ்மாலர் நம்பர். மைனஸ்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா பாருங்க -3 -2 -1 0 இது எல்லாமே என்னவாகும்? கிரேட்டர். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? -4 -5 -6 and it goes on.